ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படும், அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? அவருடைய அன்பு நமக்கு ஊட்டப்பட்டு இருக்குது, அதனால அவர் மீது நமக்கு நம்பிக்கை நல்லா, அப்போ அந்த நம்பிக்கை தான் உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் மேலுள்ள அன்பு மனிதன் மேலுள்ள அன்பு அல்ல. நீங்கள் ஆண்டவரோட நடந்து ஆண்டவரை நம்பி வாழ்க்கை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலக அன்பு இதெல்லாம் குப்பையாக தூக்கி போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் சினிமா பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, வேதம் படிச்சிங்களா இப்படிலாம் கேட்க வேண்டிய வேலையே இருக்காது. ஆண்டுடைய அன்பு நம்மளை நிறைச்சிச்சுனாங்க, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா எல்லாம் தலைகீழாய் மாறி. நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி ரொம்ப சினிமா பைத்தியம்தான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை ஊற்றி நம்மளை வேறு பிரித்து, அப்புறம் இப்போ பாருங்கள், அது நமக்கு ஒரு கசப்பு. அதை பார்த்து இதையாக போய் பார்த்துட்டு கிடந்தோம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ என்னன்னா, நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறதை உணர்ந்து நடக்கணும்.